ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமண வாழனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. பேசும்படியா கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். கொலோசியர் 1 அதிகாரம் 28வது வசனம். அந்த வசனத்தை தயவு செய்து கூர்ந்து கவனித்து பாருங்க. அதை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை பாருங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, நல்லா கவனிங்க, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இதுல காமன் வேர்டு என்ன? எல்லா மனுஷனுக்கும், எல்லா மனுஷனுக்கும், எந்த மனுஷனுக்கும். இட் இஸ் அ காமன். அத ஒரே ஒரு இடத்துல மாத்திரம், முதல்ல சொன்ன இதுல மாத்திரம் யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? எந்த மனுஷனையும் தேவனுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தணும். ஆகையினால் எந்த மனுஷனுக்கும், திருப்பி அதை யூஸ் பண்றாரு, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, புத்தி இல்லாத மனுஷனுக்கு மாத்திரம் புத்தி சொல்லி. இப்ப பால் தினகரனுக்கும் புத்தி சொல்லும், இதான் ப்ராப்ளம். எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணும். இதற்கு என்ன முக்கியமான காரணம்? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நாம் நிறுத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த மனுஷனும் தேறினவனாக காணப்படணும். அந்த தேறினவனாக காணப்படுவதற்கு முக்கியமாய் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். புத்தி சொல்றதெல்லாம் இரண்டாவது, உபதேசம் பண்ணுகிறது இரண்டாவது. அங்கு ஒன்று சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவையே நாம் தேர, ஆவிக்குள்ளே தேரணும்னா யாரை நாம் அறிந்திருக்கணும்? You should know the divine nature of God. Hallelujah சொல்லுவான். All the aspects of God. தெய்வத்தை குறித்து பிரசங்கங்கள் குறைந்து போகிறது. அந்த தெய்வத்தில் உள்ள ஆட்ரிபியூட்ஸ்ல ஒன்றை மாத்திரம் பிடித்துக் கொண்டு பிரசங்கம் பண்றாங்க. அவர் அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். நீங்க நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்த வேண்டும் என்றால் அந்த மனுஷனுக்கு நான் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் அறிவிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? 1 கொரிந்தியர் 2:2 அழகாக சொல்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே அன்றி வேறு ஒருவரையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன். இயேசு கிறிஸ்துவையே அறிவிக்கணுமா, தெய்வத்தையே அறிவிக்கணுமா? அப்போ the God has so much of attributes. அவருக்கு அநேக அட்ரிபியூட்ஸ் உண்டு. அதுல ஒன்று அவர் அன்பு, அதுல ஒன்று அவருடைய மனது இருக்கும். ஆனால் அதுல அநேக காரியங்களை குறித்து ஜனங்கள் அறியாமல் இருக்கிறாங்க. பரிசுத்தம், அவர் பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? Nobody talks about the holiness of God. Nobody talks about the endurance of God. அவருடைய இச்சை அடக்கத்தை குறித்து வேதம் போதிக்கிறது இல்லை, மற்றவர்கள் போதிக்கிறது இல்லை. அவருடைய பொறுமையை குறித்து போதிக்கிறது இல்லை.
அவருடைய அநேக ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், இஃப் யூ நோ, ஆண்டவருடைய அத்தனை அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து போதிக்கிறது இல்லை, பாவமான காரியத்தை குறித்து போதிக்கிறது இல்லை. நீங்க போதிக்கிறது பூரா அவருடைய அன்புள்ளவர் என்று நீங்கள் போதித்து, நீங்கள் செய்ய போகிற பாவத்திற்கும் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் அவனுக்கு என்ன புரியும் சார்? அந்த ஆடுகளுக்கு என்ன புரியும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரை மன அன்புள்ளவர்னு மாத்திரம் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு நீங்க செய்ய போற பாவமும் மன்னிக்கப்பட, அவர் அன்புள்ளவராய் இருக்கிறபடினாலே உன்னை நரகத்துக்கு அவர் தள்ளிவிட மாட்டார். அவர் நீ செய்ய போகிற பாவத்தையும் அவர் மன்னித்து விடுவார் என்று சொன்னா, அவர் நியாயம் தீர்க்கிறவர் என்பதை சொல்றதில்லை, அவரை பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் என்று அவரை பற்றி சொல்றதில்லை, அவர் பரிசுத்தர் என்று அவரை பற்றி சொல்லுகிறதில்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, no, I now know that the people, the so-called believer in this country, I'm not worried about the other countries. நம்முடைய தேசத்திலே, நம்முடைய வீட்டிலே வருகிற பிள்ளைகள் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா அட்ரிபியூட்ஸும் அறியாதவர்களா இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறபடினால் தான் எனக்கு அது நடக்கல, இது நடக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவரை குறித்து நாங்கள் அறிவித்து உன்னை தேறினவனாக நான் நிறுத்தணும். அல்லேலூயா சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய பாரம், இதுதான் எங்களுடைய பாரம். எல்லாரையும் இங்க வருகிற ஒவ்வொருவரையும் தேறினவர்களாக நான் நிறுத்தணும். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ அப்படின்னா தேறினவனாக நான் நிறுத்தணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு செல்ஃப் அப்ரைசல் வேணும். நான் இன்னைக்கு மிஸ்ஸஸ் சைமனை தேறினவனாக நான் நிறுத்த வேண்டும் என்று அது அவர்களுடைய உள்ளத்திலே உணர்வு ஏற்பட்டுருச்சுன்னா, I'm pointing out to you because I'm close to you, I know you. அப்போ நீங்க தேறினவர்களாக நான் நிறுத்த வேண்டும் என்று இந்த பிரசங்கம் உங்களுடைய இருதயத்தில் அது உணர்த்தப்பட்டிருந்துச்சுன்னா, முதலாவதாக அதை ஏற்றுக்கொண்டு சங்கீதம் 26:2 வாசிங்க. அவர்கள் அந்த 1-2 வாசிங்க. நான் உத்தமத்திலே நான் நடக்கிறேன். முதல் வசனம் சொல்லுது தாவீதினுடைய ஜெபம் என்று, தாவீதினுடைய சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. நான் உத்தமத்திலே நடக்கிறேன். 2வது வசனத்திலே கர்த்தாவே நீர் என்னை பரீட்சித்து பாரும். அல்லேலூயா சொல்லுவோமா. நான் தேறினவனா இருக்கிறேனா என்று என்னை என்ன பண்ணுங்க. இது நம்ம செய்த தவறுகளை நாம் சோதி. அது 139ஆம் சங்கீதத்தில் அவர் கடைசி 2 வசனத்தில் எழுதுகிறது, என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறது. அவர் செய்த தவறுகள் ஏதாவது இருக்குமா என்பதை அவர் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு சோதித்து பரீட்சை பார்க்கிற ஒரு நேரம். ஆனால் இந்த நேரம் வேறு. நான் தேறினவனாக நிற்கிறேனா? நான் இன்னைக்கு 5 அதிகாரம் வாசிச்சிருக்கிறேன். நான் அடுத்த நாள் 6 அதிகாரம் வாசிக்கிறேனா? Have I gone a little step? நான் ஒரு அடி முன்னேறி இருக்கிறேனா? நான் தேறினவனாக நிற்கிறேனா? இன்னைக்கு நான் 10 நிமிஷம் நான் ஜெபித்திருக்கிறேன், நாளைக்கு 15 நிமிஷம் நான் தேறின நான் இருக்கிறேனா என்று நீ உன்னை பரீட்சித்து பார்த்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய. இதுக்கு தான் நான் எப்பொழுதும் நீங்க தனித்திருங்கன்னு சொல்கிறதனுடைய ஒரு முக்கியத்துவம். இதை நீங்க அறியாம என்ன பண்ணுவீங்க, அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, தனித்திருங்க. அதை நீங்க நிதானித்து பாருங்க, அறிந்து பாருங்க. நான் தேறினவனாய் இருக்கிறேனா? நேற்றைய அல்லது போன மாதத்தோடு இந்த மாதத்திலே நான் தேறினவனாய் இருக்கிறேனா? பரீட்சித்து பாருங்க. அதுதான் அந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் அதற்கென்று 1/2 மணி நேரம் நம்மை சோதித்து பார்ப்பதற்கு, பரீட்சித்து பார்ப்பதற்கு நாம் 1/2 மணி நேரம் செலவழிக்கிறோம். The way in which people do not come on the 3rd Sunday, that means they are interested only in the prosperity gospel. தங்களுடைய தேவைகளுக்காக தான் ஆண்டவரை தேடி வருகிறார்கள் என்று நான் ஆணித்தரமாய் நான் சொல்ல முடியும். அன்றைக்கு நாம் 1/2 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை பரீட்சித்து பார்க்கிறோம். சென்ற 3வது ஞாயிற்றுக்கிழமையில இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம முன்னேறி இருக்கிறோமா? நாம் தேடி இருக்கிறோமா?
எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்னொரு காரியம், இந்த வசனத்தை நான் இன்னும் அதுல வசனத்தினுடைய பிரசங்கிக்கல, இந்த வசனத்தினுடைய ஆழத்தை மாத்திர சொல்லிக் கொண்டே போகிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கன்னா, நாம் நம்மை பரீட்சித்து பார்க்கிறது மாத்திரமல்ல, நாம் தேறி இருக்கிறதை மற்றவர்கள் அறியணும். அல்லேலூயா சொல்லுவோமா? Don't boast yourself. நீ தேறி இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். You are reflecting, you are salt of the earth. அப்படின்னா உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளா இருக்கிறதா, மற்றவர்கள் அதை அறியணும். நீ தேறி இருக்கிறது மற்றவர்கள் அறியணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா, அதை மற்றவர்கள் அறிந்தால்தான் அவர்களை நாம் ரட்சிக்க கூடும். அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லன்னா முடியாது பிரியமானவர்களே, இல்லன்னா முடியாது. நான் இன்றைக்கு தேறினவனாய் இருக்கிறேன்னா, நான் ஒவ்வொரு நாளும் என்னை பரிசோதனை பண்ணி பார்த்துக் கொள்ளணும். நான் தேறினவாய் இருக்கிறதை என்னுடைய மனைவி பார்க்கிறாளா, என்னுடைய கணவன் பார்க்கிறாளா, என்னுடைய பிள்ளைகள் பார்க்கிறார்களா? இது மற்றவர்களுக்கு கட்டாயம் தெரியணும். நீ தேறினவனாய் இருக்கிறது மற்றவர்கள் காணணும், அது வெளிப்படையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஜெபிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. நீ ஜெபிக்கிறத நான் அறியணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் தான் அவனை ரட்சிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு, தேறினவர்களாய் இல்லாமல் இருப்பதற்கு சில டிராப் அவுட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இது அவருக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவில நம்ம தேறுகிறதற்கு என்பது, அவரை பற்றி அறிகிற அறிவிலே தான் நம்ம தேர முடியும். அதற்காக நாம் புத்தி சொல்லப்படுகிறோம், அதற்காக நாம் உபதேசிக்கப்படுகிறோம். ஒன்று கரெக்ட். ஆனால் அவை நம்ம என்ன பண்றோம், இது கடினமான உபதேசம் என்று சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், டிராப் அவுட் ஆயிடுறோம் இல்லையா? யோவான் 6ஆம் அதிகாரம் 66 வசனம், ஆண்டவர் பிரசங்கிக்கிறது ஒரு கடினமான உபதேசம் என்று சொல்லி அவரை விட்டு அநேகர் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது அவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறேன். There may be dropouts. நான் சொல்றேன், நான் உங்களுக்கு பேரை சொல்ல விரும்பல. எனக்கு நம்முடைய கூட்டத்திற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்த ஆவி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த குடும்பங்கள், தங்களுக்குள்ளே ஊழியம் செய்கிற குடும்பங்கள், தங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள், அவர்கள் ஏதோ ஒன்று இழந்திருக்கதை போல அவர்கள் கண்டு இந்த கூட்டத்திற்கு வந்தாங்க. வந்துட்டு இங்க நடக்கிற காரியத்தை குறித்து அடுத்த நாள்ல இருந்து வரல. They are dropouts. They do not want to grow. இது அநேக குடும்பங்கள் அப்படி போயிருக்கிறது. நான் ஒவ்வொரு குடும்பமா பேர் சொல்லி என்னால சொல்ல முடியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, அநேகர் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய எக்ஸசைஸ்ல முன்னேறுவதற்கு தேறினவர்களுக்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கிறதில்ல. they back out. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்துக் கொள்ட்ட, நீயும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறார். ஆவிக்குரிய அர்த்தங்களை நீங்கள் வேதத்திலே வாசித்து தெரிந்து கொள்ளணும். அவர் தனக்கு கூட்டம் குறைஞ்சு போச்சுன்னு அவர் வருத்தத்துல சொல்லல பிரியமாக. எல்லாரையும் தேறினவர்களாக அவர் நிறுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையோடு மனுஷன் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அச்சடையாளங்களை பெற்ற அதே இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை தரித்துக் கொண்ட பவுலுக்கும் அதே பாடம் தான். எல்லாரும் தேறினவர்களா. ஆண்டவர் இன்னொரு கடத்துல சொல்றாரு, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு இல்லாதவர்கள். டிராப் அவுட்ஸ் பார்த்தோம். தேறினவர்கள் ஆகிறதற்கு இஷ்டமில்லாமல் பின்மாறி போற ஜனங்க கூட்டத்தை பார்த்தோம். இங்கு ஆவிக்குரிய மனுஷன் சொல்லுகிறான், பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அது யாரா? அந்த 2 பேரை பத்தி மோசேக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள்.
நாங்களும் தான். ஆரோனும் மிரியாமும் கூட சொன்னாங்க, கர்த்தர் எங்களோடு கூட தான் பேசுறாரு. இவர்கள் எல்லாம் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? எங்கிட்டையும் அந்த அந்த என்ன இருக்கு, அந்த அபிஷேகம் இருக்கு. நாங்க தேறினவர்கள். அவர்கள் இன்னும் தேறினவர்களாக அவங்கள மாற விருப்பம் இல்லை. ஆகையினால் தான் அவர்களை குறித்து பவுலடியார் சொல்கிறார், இவர்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். நாங்கள் அடைந்து விட்டோம். நீங்க அதை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா பிலிப்பியர்ல வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்துல நீங்க 12 to 15 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, நான் அடைந்தேன் என்று சொல்லுகிறது இல்லை, நான் தேறினவனான் என்று சொல்லுகிறது இல்லை. அது எடுங்க, பிலிப்பியர் 12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினேன் நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எவ்வளவு தூரம் நான் தேறினவனாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு நான் ஆசையாய் தொடர்கிறேன். நான் அதை பிடித்துக் கொண்டேன். பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று அவர்கள் எண்ணிடுறாங்க. இனிமேல் எனக்கு பரீட்சை வேண்டாம், ஐ எம் ஆல்ரெடி பாஸ்ட் இட், ஐ எம் ஆல்ரெடி a doctorate degree வச்சிருக்கேன், எனக்கு இன்னும் ஒரு படிப்பு வேண்டாம். இப்ப டாக்டரேட் 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு டாக்டரேட் கொடுக்கறான், வாங்கி வச்சுக்க வேண்டியது. இனிமேல் எனக்கு வேண்டாம், நான் எல்லாம் படிச்சுட்டேன், எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டேன். இவங்க பரீட்சைக்கு நில்லாதவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எல்லாம் ரெவரண்ட் டாக்டர்னு போடுறவன ஒரு பரீட்சை வைங்க பார்ப்போம், பாஸ் பார்க்கலாம். ஐ எம் சேலஞ்சிங் எவ்ரிஒன். I want to conduct a test for all those they make reverend doctor னு போடுறவங்களுக்கு நான் ஒரு பரீட்சை வைக்கணும். எவனால பரீட்சையில தேர முடியுமா பாக்குறேன். நான் இன்னைக்கு சொல்றேன், நான் இந்த இடத்துல மார்த்தட்டி சொல்லுகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அடைந்தேன் தேறினவனான எனது வாசிமா தொடர்ந்து வாசி. அடுத்த வசனம், நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவுளும். அல்லேலூயா சொல்லுவோமா? பரீட்சைக்கு நில்லாதவர்கள்ட்ட என்ன சிந்தனை இல்லை, இன்னும் தேறணும் அப்படின்ற சிந்தை இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? பவுலடியார் என்ன சொல்கிறார், இந்த சிந்தையிலே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, லூக்கா 6:40 அதிகாரம், தேறினவர்கள் எல்லாம் தேறினவனும் தன் குருவை போல இருக்கிறானா. அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை போலதான் இருக்கிறானா. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:10 வாசிங்கன்னா, ஆகையினால் தன்னை ஒருவனும் குரு என்று சொல்லாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? There is no upper limit. நான் இதுவரைக்கும் அடைந்தேன், தேறினவனானேன் என்று நான் அதை படிக்க, நான் எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடுகிறேன். நான் இந்த சிந்தையிலே இருக்க கடவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. எந்த மனுஷனும் தேறினவனாகி மாறுவதற்கு புத்தி சொன்னா கேட்கிறான். இந்த நாள்ல சொல்லுங்க, உங்களுக்கு உன் புள்ள புத்தி சொன்னா கேக்குதா? அதனால்தான் விட்டுறாங்க. இவன் எவ்வளவு புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்ப அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துருவோம். அவ்வளவுதானே? இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய சபைகளிலே, ஆவிக்குரிய கூட்டங்களிலே நடக்குது. புத்தி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஆலோசனை இல்லாமல் ஜனங்கள் விழுந்து போறாங்க. ஆலோசனை சொன்னா அந்த ஆலோசனை எடுத்துக்கொள்றாங்களா? இதன் காரணம் என்ன? நான் இதான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ தவறான உபதேசம் தானே இதற்கு காரணம். நீ தவறு செய்தாலும் கர்த்தர் உன்னை மன்னிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ தவறு செய்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட எண்ணம் வந்துருச்சு இல்லையா? அது சின்ன பிள்ளைக்கே வந்துருச்சே. எங்க போயிருக்கு பாருங்க நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை. சிறு பிள்ளைகளுக்கே அந்த எண்ணம் வந்துருச்சு இல்லையா?
யாரும் புத்தி சொன்னா கேட்க மாட்டாங்க, யாரும் ஆலோசனை சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்பொழுது அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், இப்ப ஆலோசனை கொடுக்கறதையே நான் விட்டு விட்டேன். எனக்கு தெரியும், நீங்க ஒத்தையாரட்டையாவுக்கு தான் வந்திருக்கிறீங்க, ஆலோசனை கேட்க வரல. 85 ஒரு தம்பி ஒரு ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகமும் பெற்றான். அந்த கூட்டங்கள்ல அவன் சாட்சி சொல்லும் போது சொன்னா, அந்த நாட்கள்ல என் ஃப்ரெண்டு என்னை ஒரு சினிமா கூப்பிட்டா நான் அவனோட 2 சினிமாவுக்கு போவேன். பைபிள் இருந்து அவன் கோட் பண்றான், 1 மைல் தூரம் போகணும்னா நீ என்ன பண்ணும். அதனால அவன் எப்படி நடந்தான்னா, அவன் ஒரு சினிமா கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன்னா அப்படி இருந்தேன் அப்படின்னு அவன் ரட்சிப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை சாட்சி சொன்னான். இப்பொழுது நான் மாறிவிட்டேன். அவன் 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கு காலையில போன் பண்றான், அங்கிள் உங்க வீட்டுக்கு வரணும், என் மகளுக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்டேன். இல்ல அங்கிள், நான் ஒரு சில ஆலோசனைகள் உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளணும், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். 30 வருஷத்திற்கு அப்புறம் அவன் எனக்கு போன் பண்ணி சொல்றான். எப்படி போன் நம்பரை பிடிச்சானோ எனக்கு தெரியாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆலோசனையை கேட்கிறதுக்கு ஜனங்கள் இல்லை. புத்தி சொன்னா புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு எனக்கு இருக்கிற புத்திக்கு மேலையா, எனக்கு தெரியாத வேத வசனங்களா உனக்கு தெரியும்? எனக்கு அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிங்க, எல்லாம் உங்களுக்கு வேத வசனம் தெரியும். ஆனா எப்படி அதை பயன்படுத்துறீங்கன்னு சில காரியங்களை நான் சொல்ல போறேன். முதலாவது, எதுல நீங்க தேறினவனா இருக்கணும்னா வேத வசனத்துல நீ தேறினவனாக இருக்கணுமா. வாசிங்க, எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6 to 11 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, அங்கு மோசேயினுடைய நியாய பிரமாணத்துல அவன் தேறினவனாக இருந்தானா. நீங்க 11வது வசனத்துல அவன் படித்து தேறினவனாக என்று வேதம் சொல்லுகிறது. அதுல நியாய பிரமாணத்துல அவன் தேறினவன், மோசேயினுடைய நியாய பிரமாணத்துல தேறினவன். அதற்கப்புறம் இந்த 11வது வசனத்துல அந்த நியாய பிரமாணம் மோசேக்கு தேவன் எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளில் மாத்திரத்துல தேர்ச்சினவ அடைந்தவன் அல்ல. அதற்கப்புறம் அவர் சொல்லுகிற நியமனங்கள், நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும், கட்டளைகள், அந்த 11வது வசனத்தை வாசிங்க, அவைகளை எல்லாவற்றையும் படித்து தேர்ச்சி அடைந்தவனாம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. வேத வசனத்திலே, அதான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளரணும்னா அவர் கொடுத்த அந்த வசனத்துக்கு இடது புறமாவது வலது புறமாவது சாயாமல் இருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கிறது என்பதை நீ யூ வாண்ட் டு இன்டர்பிரட் யுவர் பாஸ்ட் சின், யுவர் பிரசன்ட் சின் அண்ட் யுவர் ஃபியூச்சர் சின், யூ வில் கோ டு ஹெல். Your future sin also will be forgiven, provided you go with a repentance to God. Hallelujah சொல்லுவோமா. திருப்பி அந்த பாவத்திற்காக, நான் செய்ய போகிற பாவத்துக்காக இன்னைக்கு இல்ல, அந்த பாவத்தை நான் செஞ்சதுக்கு அப்புறம் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அப்போ மன்னிக்கப்படும். நான் உண்மை சொல்றேன். அவர் 70 தடவை மன்னிக்க சொல்லி இருக்கிறார். ஒரு சில பாவங்கள் தான் மன்னிக்கப்படாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து நீ சொல்ற பாவம் இம்மையிலும் மன்னிக்க முடியாது, மறுமையிலும் மன்னிக்கப்பட முடியாது. ஆனால் நீ செய்கிற எந்த பாவத்துக்கும் நீ மனம் கசந்து அழுது இதற்காகவே பரிந்து பேசுகிற 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், பால்தினருக்கு அந்த வசனத்தை எழுதி அனுப்புங்க. பிள்ளைகளே, அதை வாசிங்களேன் சத்து. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அது. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படியே ஒருவன் பாவம் செய்து விட்டாலும், the future sin, அப்படியே ஒருவன் பாவம் செய்து விட்டாலும் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்படி என்றால்
நான் செய்த பாவத்திற்காக நான் மிகவும் திரும்பவும் மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்திலே போனா எனக்காக பிதாவின் இடத்துல அவர் பரிந்து பேசி அவர் எனக்கு மன்னிப்பு வாங்கி கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? So you don't have to live in guilt. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. So the repentance is the key word for your forgiven, for forgiveness. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற உண்மைதான். ஆனாலும் அது மன்னிக்கப்படுவதற்கு my repentance is required. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர்ட்ட ரிப்பன் பண்ணாத அந்த இரண்டாவது கள்ளன் எங்க இருக்கான்? யோசித்து பாருங்க. நான் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லல, நீங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் ரத்தத்தினால கழுவினார். ஆனாலும் நம்ம பாவம் செய்துட்டோம். ஆனால் அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். ஆனால் அவரிடத்துல நான் போய் மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதையும் அவர் எழுதியிருந்தார்னா நல்லா இருந்தது. அதை எழுதலையே. Please repent and then go to him. He will forgive. சொல்லிருக்கலாமே. எனக்கு அன்புக்குள்ளே பகுத்து அறியணுமா? நீங்க நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் 11வது வசனத்துல 10வது வசனம் 11வது வசனம் எடுத்தீங்கன்னா அங்கு அந்த பெரையா பட்டணத்து மக்களை குறித்து அங்கு பவுலடியார் அழகாக சொல்கிறார். அவர்கள் தேவனுடைய வசனத்துல மனோவாஞ்சையா வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களாம். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் தினந்தோறும், எந்த ஊழியக்காரன் சொல்றதை தயவு செய்து கேட்காதீங்க. காரியம் இப்படி இருக்கிறதா என்று நீங்கள் வேதத்தை என்ன பண்ணு பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நீங்க பால்தனரன் இப்படி சொன்னாரே அப்படின்னு பல்லவ வாசல்ல நின்றுட்டு நீங்க சொன்னீங்கன்னா, நான் பால்தனரன் பத்தி சொல்றேன், நீங்க பெனட் சொன்னாரு நான் நிக்கிறேன் அப்படின்னு கூட வேகாது சார். காரியம் இப்படியா இருக்கிறதோ என்று அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம் நாள்தோறும். அவர் அங்க ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு. இவர்கள் தெசலோனிக்கேயரோடு கூட அதிகமான நற்குணசாலிகளாக இருந்தாங்க. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அவர் தெசலோனிக்கே அந்த ஜனங்களை பற்றி அவர் பவுலடியார் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, நீங்களே என் சந்தோஷமும் என் மகிழ்ச்சியின் கிரீடமுமாயிருக்கு. தெசலோனிக்கே சபைய மக்களை பற்றி பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் தான் என்னுடைய சந்தோஷம், நீங்கள் தான் என்னுடைய மகிழ்ச்சியின் கிரீடம். அப்படிப்பட்ட ஜனங்களை காட்டிலும் இந்த பிரேயா தேசத்து மக்கள், பட்டணத்து மக்கள் நற்குணசாலிகளாய் தேறினவர்களாய். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய வசனத்தில் தேறினவர்களாய் உங்களை நிறுத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, கொலோசியர் 4:12 வாசிங்க. அங்கு பவுலடியார் இன்னொரு அழகான காரியத்தை சொல்கிறார். எப்பாப்ரா என்ற ஒரு மனுஷனை அவர் அந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றார். வாசிங்க 4:12. எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், அவன் உங்களை சேர்ந்தவன். யாரு அந்த எப்பாப்ரா? கொலோசு சபையை சேர்ந்தவன். உங்கள் சபையை, உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும். நீங்கள் பாருங்க, இந்த சபைக்கு இந்த ஃபெலோஷிப்க்கு வர்றவங்களுக்கு எப்படிப்பட்ட பாரம் இருக்க வேண்டும் என்று அங்கு பவுலடியார் சொல்கிறார். எப்பாப்ரா உங்கள் சபையை சேர்ந்தவன், உங்களுடைய பட்டணத்தை சேர்ந்தவன். அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். எத்தனையோ பேர் வந்திருக்கிறீங்க தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன், தேவனுடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்களாக வந்திருக்கிறேன். அவன் தேவனுடைய ஊழியக்காரனுமாய் இருக்கிறான். அவனுடைய பாரம் என்ன? நீங்க தேவ சித்தத்தில் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று போராடி ஜெபப்பதை போட்டி. நீங்க தேவ சித்தத்தில்
நீங்க தேறினவர்களாக அதுல பூரண நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவன் போராடி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். ஆகையினால் எப்பாப்ராத்தை வாழ்த்துங்கள். இங்கு நாங்க யாரை வாழ்த்து சொல்லலாம்? நீங்க எப்படியாவது அப்படி ஜெபம் பண்றீங்களா இந்த ஜனங்களுக்காக? அவர்கள் தேவ சித்தத்தில எல்லாவற்றிலும் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திற்கு வருகிற ஜெபத்தில தேறினவர்கள் அதை ஜெபிக்கிறீங்களா? தேவனுடைய சித்தத்தில தேறினவர்களா இருக்கணுமா? அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது மிகவும் கடினம். நல்ல கவனிய பிரியமான, தேவனுடைய சித்தத்தை அறிவதே கடினம். அப்போ இந்த சித்தத்தில் வளர வேண்டும் என்றால் தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்தான் என்று அவனை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்திருக்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய நல்ல ஆவியனை செம்மையான வழியில் நடத்துவாராக என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். ஆகிலும் அவன் தேவனுடைய சித்தத்தை அறியாதபடி மன விருப்பத்தின்படி செய்து விட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. எல்லாருக்கும் இந்த வார்த்தையை நான் பிரசங்கித்திருக்கிறேன். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சவுலை கொல்லுவதற்கு அவனுக்கு ஒரு நேரம் கிடைக்குது. ஆனா அவன் சவுலை என்ன பண்ணல, அவன் கொல்லல. கொல்றதுக்கு முன்னாடி அவன் ஒரு சாட்சி பகர்றான். இன்றைக்கு உம்முடைய ஜீவன் என்னுடைய பார்வைக்கு அருமையா இருந்தது போல என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது. ஆகையினால் என்னை ஒருவேளை என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது என்று சாட்சி கொடுக்கிறான். ஆனா 27வது அதிகாரம் முதல் வசனத்துல அவன் பல்ட்டி அடிக்கிறான். தேவ சித்தத்தில் அவன் தேர்ச்சி அடையல. இந்த சவுலுக்கு நான் என்னைக்காவது ஒரு நாள் அவன் கையில நான் சாவேன் என்று சொல்லி பிலிஸ்தியர் பட்டணத்தில் போய் என்னை ஒழித்துக் கொண்டால் எனக்கு தாவலை என்று அவன் இருதயத்திலே யோசித்தான். தேவனுடைய சித்தத்தை அவன் அறிய விரும்பல. தன்னுடைய இருதயத்தின் சித்தத்தையே தேவனுடைய சித்தமாக நினைத்து விடுகிறான். அடைந்து விட்டேன், தேறினவனானேன் என்று அவன் நினைத்துக் கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களுடைய fall is because of that. I have been trained. I have reached the peak of my spiritual career. இல்ல பிரியமானவர்களே, he thought like that. ஆகையினால இருதயத்தின் யோசனையே தேவனுடைய சித்தம் என்று நினைத்துட்டு போனான். பெரிய பல்ட்டி அடிச்சுட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவன் பல்ட்டி அடிச்சானா? அடுத்த தேர்ச்சி 2ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. திருப்பி அவனுக்கு ஒரு பயிற்சி வருகிறது, அவனுக்கு ஒரு பரீட்சை வருது. அப்போ நான் யூதா பட்டணத்தில் ஏதாவது ஒரு பட்டணத்துக்கு நான் போட்டுமா என்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்போ போ என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவன் அதற்கு சம்மதிக்கல. திரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், எந்த பட்டணத்துக்கு போட்டும் ஆண்டவரே? ஆண்டவரே எப்ரோனுக்கு போ என்று சொல்கிறார். தேவனுடைய சித்தத்திலே தேடி தேடி போகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய சித்தத்தை அறிகிறதுல, தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுல நீங்கள் தேறினவர்களாக இருக்கணும். இட் இஸ் a everyday practice, spiritual exercise. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இது கட்டாயம் நீங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெரியணும். எனக்கு ஆதியில 1984 கர்த்தரினுடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்வதை கூட்டிலும் என் மனதிலே கர்த்தர் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தார். அங்கு சென்ட் பேட்ரிக் சர்ச்சில் நான் பேசுறேன். ஆண்டவர் 3 நாளாய் ஒரு பெண் பெயரை சொல்லி கூப்பிடு 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 என்று சொல்கிறார். நான் மாட்டேன் மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இது நான் ஊழியத்தின் பாதையில வைக்கும் பொழுது பெயர் சொல்லி அழைக்க கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை. நான் மாட்டேன், முடியாது முடியாது. ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லுவார், அதை நான் செய்ய மாட்டேன். ஆனா அவர் சொல்றது சரியானது மனதிலே எழும்புகிறது உண்மையான காரியமா என்று நான் சோதித்து பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருப்பார் என்றால் கடைசியில ஜனங்கள் வருகிற சமயத்தில் அவர்கள் ஜெபத்தில் வந்து சொல்லுவாங்க, நான் தான் ரூபி. ஆண்டவர் சொல்லியிருப்பார், ரூபி என்ற பேரை கூப்பிடும்பார். ஆனா அந்த பெண் வந்து என்கிட்ட கேட்பேன், நான் தான் ரூபி.
அவள் சொல்லுகிற காரியம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம், இதுல நான் தேறினேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒவ்வொன்றிலும் தேறினோம். அல்லேலூயா சொல்லுவோமா? தேர்ச்சி அடையணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் நாலேஜ் இஸ் a continuous. அவங்க சொல்லி கொடுப்பாங்க. There is no end to it. It's a continuous process. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தை தேடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுல தேறினவன் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய சித்தத்தில் தேறுகிறதற்கு ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல். நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல். அந்த தேர்ச்சி அடையணும்னா அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். பிலேயாம் இஸ் a good example. நல்ல ஆண்டவர் அவன் அங்க போகணும்ன்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு அவனுக்கு? அவனை சொல்லுங்களேன், ஆமா சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க, போகக்கூடாது. அப்புறம் திருப்பியும் கேட்கிறான். அப்ப அவனுக்கு என்ன ஆசை? ஆண்டவருடைய சித்தத்தை அறியறன்னு கேட்கிற. அப்படி ஆண்டவர் போகணும்னு சொல்லிட்டாரு. ஆனா அவருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அவன் போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு உருவின பட்டயத்தோடு ஒருத்தன் வந்து நிக்கிறான். இந்த கழுத பயலுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து விட்டபடியினால்தான் அந்த தரிசனத்தை அவனால பார்க்க முடியல. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு கழுத பார்க்குது. இவன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தான்னா தனக்கு முன்பாக இருக்கிற இந்த பட்டயம், உருவின பட்டயத்தோடு ஒருவன் நிற்கிறான் என்பதை இவனால பார்த்திருக்க முடியுமா? இல்லையா? தான் போறது தவறு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பது அவன் புரிந்திருப்பானா? இல்லையா? அப்படி என்றால் கர்த்தர் தன்னுடைய தரிசனத்தை அவனுக்கு அடைத்து வைத்து விட்டார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஆனாலும் அவன் போய் அங்க இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சபிக்கல. நீ என்ன 22 வீட்டுக்கு சென்று வாசிப்பார். ஆனாலும் என்ன பண்ணிட்டான்? ஒரு வஞ்சகத்தின் மூலமாய் தான் விரும்பின காரியத்தை செய்து முடிக்கிறான். இதைத்தான் நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதா 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் தன் வஞ்சகத்தினாலே அநீதத்தின் கூலியை அவன் பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அவனுடைய மனசுல இருக்கிறத அவன் சாதிச்சுட்டான். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் என் ஆண்டவரை பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8-10 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார் கெத்செமனே தோட்டத்தில். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி. அநேகர் பிரசங்கிப்பாங்க, இந்த சிலுவை மரணம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறான்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க மார்க் சுவிசேஷத்தை எடுத்து வாசித்து பார்த்தாதான் அதுக்குரிய ரகசியம் வெளிப்படும். இந்த வேளை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். எந்த வேளை? அவர் மீது பாவம் எல்லாம் சுமத்தப்பட போகிறது என்றது அவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சிலுவையில அடிக்கப்படுகிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் சிலுவையில அடிக்கும் பொழுது இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாரும் அவர் மீது சுமத்தப்படும் தெரியுமா தெரியாதா? எல்லாருடைய சாபங்களும் அவர் மேல சுமத்தப்படும் தெரியுமா தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள சம்மதித்துதான் அவர் சிலுவையில அறையப்பட ஒப்புத்துக் கொடுக்கிறார். ஆனால் அந்த சிலுவையில அறையப்படும் பொழுது எல்லாருடைய பாவங்களும் அவர் மீது சுமத்தப்பட்ட பொழுது அவர் பாவத்தின் பிழம்பாக மாறிவிட்டார். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் தேவனாகிய பிதா அந்த குமாரனை அவர் பார்க்கல. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் உனக்காகவும் எனக்காகவும் அவர் பாவமாக்கி விடுறார். அவர் பாவமாக்கப்பட்டாரே. ஒரு பாவமான ஒரு மனுஷனை தேவனுடைய கண் பார்க்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? பாவத்தை பார்க்காத சுத்த கண். ஆகையினால் தான் ஆண்டவர் தன்னை மறைத்துக் கொண்டார். பிதா தன்னை மறைத்துக் கொண்டார். அந்த வேளை பிதாவோ மறைக்கப்பட்டதை அவர் விரும்பல. நான் எப்பொழுதும் நான் பிதாவை பார்த்துக் கொண்டே இருந்தேன். பிதாவும் நானும் ஒன்று என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர் அந்த சில வினாடிகள் அவர் மறைக்கப்பட்டது அவருக்கு பிடிக்கல.
அந்த வேலை நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க. அந்த நேரத்தில் என்னை பாருங்கப்பா. அவருடைய ஆசை தான். எல்லாருடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லாருடைய சாபங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்க என்னை பார்க்கணும். உங்க பார்வையை விட்டு நான் மறையக்கூடாது. கீழ்ப்படிந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவனுடைய சித்தத்திலே நீ தேர்ச்சி அடையணும்னா கீழ்ப்படிதல் அவசியம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அது கொஞ்சம் பெரிய வசனம், வாசிங்க. ஒருமைப்பாட்டில் சரி, இந்த வசனத்தை கட்டிட் ஷார்ட். நீங்க ஒருமைப்பாட்டில் தேர வேண்டும் என்றால் அங்கு வேதம் ஒரு சூத்திரம் சொல்லுது. எப்படின்னா, நீங்க எல்லாரும் ஒரு மனதா இருக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்னில் இருக்கணுமா, நீர் என்னிலும் நான் அவர்களிலும் இருக்கணும். எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு மனம் வரணும்னா முதலாவது ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போ ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கும்பொழுது அவருடைய மனதுருக்கம், அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சமாதானம் எனக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. இல்ல ஆண்டவர் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? All the attributes of God should be inside me. பொறுமை இருக்கணும், இச்சை அடக்கணும், எல்லாம் எனக்குள்ள இருக்கணும். நீர் என்னிலும் நான் அவர்களிலும். இப்படிப்பட்ட நான் அவர்களுக்குள்ளே இருந்தேன்னா அங்க ஒரு மனப்பாடுதான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போ ஒரு மனம் வரணும் என்று சொன்னால் அதை எபேசியர் 3ஆம் அதிகாரம், நீங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசி பாருங்க. எபேசியர் 4:1 வாசி பாருங்க, 3 வசனம் வரைக்கும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12. எல்லாவற்றிலும் நாம் ஒரு மனதா இருக்கணும், ஒரு மனதா இருக்கணும், ஒரு மனதா இருக்கணும். சமாதான கட்டினாலே நாம் சமாதான கட்டினால் நம்ம என்ன பண்ணணுமா? ஒரு மனப்பட்டு. இது எப்படி முடியும்? அவருடைய the whole attributes of God. If I know all the attributes of God, நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் பொறுமை உள்ளவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர், இப்படிப்பட்ட அந்த தெய்வம் எனக்குள் இருந்தால் என் மனைவிக்கும் எனக்கும் எந்த இடத்துல என்ன வராது? ஒருமை வராதா? வராது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த ஒருமைப்பாட்டிலே தேரணும். அப்படி என்றால் நீங்க மற்றவர்களோடு கூட நீங்க சமாதானமா இருக்கணும்னா, நீங்க அவர்களுக்குள்ள இருக்கணும்னா, நீங்க கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கணும், கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கணும், கர்த்தருடைய மனதுருக்கம், மற்றவர்களை மன்னிக்கிற தயவு உங்கள்கிட்ட கூட இருக்கணும். அப்படி என்றால் அந்த ஒரு மனப்பாட்டு வந்துடும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். கடைசி காலத்துல இருக்கிறபடி நான் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். புத்தியிலே குழந்தைகளாயிராதீர்கள், துர்க்குணத்திலே குழந்தையாயும் புத்தியிலோ தேறினவர்களாய், புத்தியிலே தேறினவர்களாய் இருக்கணுமா? நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம எல்லா மனுஷனையும், எந்த மனுஷனையும் நான் தேறினவனாக, கிறிஸ்துக்குள்ளே தேறினவனாக நிறுத்தணும். அப்போ நான் புத்தியிலும் தேறினவனாக இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போ இதை நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் முதல் 13 வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35 37 வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா,
கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியினாலே இந்த புத்தி எதை சொல்லுகிறது? நீங்கள் விழித்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? நான் மற்ற புத்தியை பத்தி நான் பேசல. இந்த உலகம் கொடுக்கிற புத்தி அநேக புத்தி. உங்களுக்கு இன்டர்நெட்ல போனீங்கன்னா யூ லேர்ன் மெனி திங்ஸ். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதிகள் உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? மணிசங்கர் ஐயர் பேசினார்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகாக பேசும். தட் மேன் ஹஸ் காட். அந்த நாட்கள்ல இருந்து, நேருல இருந்து, காந்தியில இருந்து அவ்வளவு இன்ஃபர்மேஷன் எப்படி வச்சிருப்பார். ஒரு டிஸ்கஷன்ல அவர் உட்கார்ந்து அவர் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி அது அந்த புத்தியை சொல்லல. இங்கு கர்த்தர் வரப்போகிறாராம், நம்ம விழித்திருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்கு அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல ஒரு 10 கன்னிகளை குறித்து ஒரு சம்பவம் உவமை சொல்லப்படுகிறது. அதுல 5 பேர் புத்தியுள்ள ஸ்திரீகளாம், 5 பேர் புத்தி இல்லாத ஸ்திரீகளாம். அப்போ அவர்கள் அந்த அந்த எதை எடுத்துட்டு போறாங்க? தீவட்டியை எடுத்துட்டு போறாங்க. அவர் எப்போ வர்றாருன்னு தெரியாது. எந்த நேரத்துல வரப்போறாரு? அவருக்கு முன்பாக தீவட்டியை எடுத்து எரிய வச்சுட்டு போகணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? அவர் எப்போ வர்றாருன்னு தெரியாது. அப்போ அந்த 10 பேர்ல 5 பேருக்கு மட்டும் ஒரு விழிப்புணர்வு இருக்கு. அவர் எப்போ வர்றாருன்னு தெரியாது. ஆகையினாலே கொஞ்சம் என்ன பண்ணிடலாம்? கொஞ்சம் எண்ணெயையும் எடுத்துக்கிட்டு போலாம். அந்த விளக்குல இருந்த எண்ணெய் மாத்திரம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அடிஷனலா கொஞ்சம் எடுத்துட்டு போலாம். இந்த 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க? ரொம்ப கேர்லெஸ்ஸா போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீகளை போல இருக்கணும். அவங்க கேட்கிறாங்க, எல்லா சம்பவம் தெரியும், எல்லா சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்ப எல்லாம் போறாங்க, அவங்ககிட்ட எண்ணெய் கேட்கறாங்க. இந்த 5 பெண்களும், நாங்க எண்ணெய் கொடுத்துட்டா எங்களுக்கு இல்லாம போயிடும், நீங்க போய் கடையில போய் வாங்கிக்கொள்ளும். கடையில போய் வாங்க போறாங்க. அதுக்குள்ள ஒரு வந்துட்டாரு. அப்போ கதவு அப்படி சொல்லிட்டு விழிப்புள்ளவர்களாயிருங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்ம ஆகையினால் தான் 1 பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் அழகாக சொல்லப்படுகிறது. நான் நித்திரை செய்தேன், ஆனால் என் இருதயமோ விழித்திருக்கிறது, என் நேசர் வரும் சத்தத்தை நான் கேட்கிறேன். அதை வாசிங்க. 1வது பாட்டு. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருக்கிறது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை நான் கேட்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, கடைசி காலம். நீங்கள் தேறினவர்களாய் இருக்க. எஜமான் வரப்போகிறார். மத்திய வானத்திலே அவர் வரப்போகிறார். எந்த நிமிஷத்திலும் வரலாம். எந்த நிமிஷத்திலும் அவர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக எதிர்கொண்டு போகிறதற்கு நான் தேறினவனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? பாத்திரவானாக இருக்கணும், ஆயத்தம் பண்ணப்பட்டவனாக இருக்கணும். அல்லேலூயா. நான் விழித்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேற மனசுல நினைங்க, கர்த்தர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். இத மனதில் வைத்துக் கொள்ளுங்க. I am not a prosperity gospel preacher, but I know my God can make you prosperous. Hallelujah. சொல்லுங்க. Hallelujah. 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 தேவைகளை எல்லாவற்றையும் நீ கேட்கறதுக்கு முன்னாடி அவர் கொடுப்பார். நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி அதை கொடுப்பார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு நாள் எனக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. போய் கடையில போய் வாங்குறதுக்கு சோம்பேறித்தனம். அன்னைக்கு ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சார், கூட நிறைய ஆரஞ்சு பழம் மாத்திரம் இல்ல, கிரேப்ஸ், கழுத, குதிரை எல்லாத்தையும் வச்சிருக்கு கூட. என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க அவர் பக்கம் நெருங்குங்க, அவர் 10 அடி உங்க பக்கம் வருவார். இதை நான் அனுபவிச்சவன், இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கேன், இன்னும் அனுபவிப்பேன். கடைசி வரைக்கும் என் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா சொல்லுமா? நான் அவர் கூட இருப்பேன். முழங்கால் படி.